பூஜை பண்ண முடியாதனால காலையில எழுந்திரிச்சு எப்பவும் போல வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பழைய வீட்டுக்கு வந்து சாவி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வீடை பார்க்கறதுக்காக போயிருந்தோம். அங்க இருந்த பழைய பொருட்கள்லாம் கொஞ்சம் எடைக்கு போறதெல்லாம் எல்லாத்தையும் எடைக்கு போட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஓனரும் வந்தாங்க. நிஜமாவே சொல்கிறேன், எங்களுக்கு கிடைச்ச ஹவுஸ் ஓனர் மாதிரி வேறு யாருக்கும் கிடைச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஸ்வீட்டான ஒரு பர்சன் ரெண்டு பேருமே. ரொம்பவே வந்து இந்த வீட்டில் நாங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தோம் அப்படின்னா அது வந்து ஹவுஸ் ஓனரால் தான். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அதை விட எங்களுக்கு அந்த வீடை விட்டு வரமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸும் இருந்துச்சு. எனவே ரொம்பவே அந்த வீடு வந்து நிறைய மெமரிஸ் எனக்கு கொடுத்த வீடு அதுதான். அதுக்கப்புறம் வர வழியில் பாப்பா வந்து மீன் குழம்பு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு அவருக்கும் லீவு அப்படிங்கிறனால வர வழியிலே மீனை வாங்கிட்டு வஞ்சிர மீன் ஃப்ரை பண்ணிவிட்டு குழம்பு வச்சுட்டு இன்னைக்கு லஞ்சை முடிச்சாச்சு. ரொம்பவே ஹாப்பியான டேவாக இன்னைக்கு போணுச்சு. நெக்ஸ்ட் ஈவினிங் பார்த்தா ஒன்று மழை பெய்யுது. வெளியில் கொஞ்சம் வேலையாக போயிருந்தோம், மழையில் மாட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக மழை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சி லைக் பண்ணுங்கள்.